அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் திருமண வகைகள் மொத்தம் 8 வகைப்படும் என்று சங்க இலக்கிய நூல் ஒன்று சொல்கிறது. எந்த நூல் சொல்கிறது, யார் சொல்கிறார் என்பதனை நாம் காணொளியில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க காணொளி பார்ப்போம். அதாவது திருமண வகைகள் மொத்தம் 8 வகைப்படும் என்று தொல்காப்பியம் சொல்கிறது. யார் சொல்கிறார் என்றால் தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் தான் சொல்றாரு. அதாவது தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 வகையான அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 3 அதிகாரத்திற்கும் உரை எழுதிய இளம்பூரணார் தான் இதை சொல்றாரு. 8 வகையான திருமணங்கள்: பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தர்வம், ஆசுரம், ராக்கதம், பைசாசம். இல்ல பிரம்மம் அப்படின்னா அறநிலையை குறிக்கிறது, பிரசாபத்தியம் அப்படின்னா ஒப்பு, ஆரிடம் அப்படின்னா பொருள்கோள், தெய்வம்னா தெய்வத்தையே குறிக்கிறது, காந்தர்வம் அப்படின்னா யாழோர் கூட்டத்தை குறிக்கிறது, ஆசுரம் அப்படின்னா அரும்பொருளை குறிக்கிறது, அதே மாதிரி ராக்கதம் அப்படின்னா ராக்கதத்தை குறிக்கிறது, பைசாசம் அப்படிங்கிறது பேய் நிலையை குறிக்கிறது. இப்படி 8 வகையான திருமண வகைகளே நமக்கு தொல்காப்பியர் சொல்கிறார். அதாவது இளம்பூரணார் சொல்றாரு. 8 வகையான திருமண வகைகளையும் அதற்கான விளக்கங்களையும் நாம பார்ட் 2ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.